அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இன்னைக்கு நம்மளோட ஓவரால் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, பச்சை பசேல்னு இருந்தது. நம்மளோட எல்லாரோட போர்ட்ஃபோலியோ வந்து பார்த்தீங்கன்னா 2% ஆச்சும் பாசிட்டிவ் வந்திருக்கும். என்னோட போர்ட்ஃபோலியோ வந்து 2% மேல பாசிட்டிவ் வந்தது. கோல்டு பிரைஸஸ் இன்கிரீஸ் ஆயிருக்கு. கோல்டு பிரைஸஸ் வந்து வெள்ளிக்கிழமை லோல இருந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து அதாவது இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல 8% இன்கிரீஸ் ஆயிருக்கு. அண்ட் சில்வர் வந்து பார்த்தீங்கன்னா 28% இன்கிரீஸ் ஆயிருக்கு. இதுக்கான காரணங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 2, 3 காரணங்கள் இருக்கு. அத பத்தியும் அண்ட் அது மட்டும் இல்லாம ஜப்பான்ல வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட பிரைம் மினிஸ்டர் எலக்ஷன் நடந்திருக்கு. அதனோட ரிசல்ட் வந்து வந்திருக்கு. அதனால ஜாப்பனீஸ் மார்க்கெட் 5% இன்க்ரீஸ் இருக்கு. நான் எதுக்கு ஜாப்பனீஸ் மார்க்கெட்ட பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நீங்க நினைக்கலாம். ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, ஜப்பான்ல அடுத்து வர பிரைம் மினிஸ்டர் எடுக்க போற முடிவால ஒட்டுமொத்த உலக எக்கனாமிக்ஸே வந்து பார்த்தீங்கன்னா, அதோட டைமென்ஷனே மாற இருக்கு. ஸோ அத பத்தியும் அண்ட் ஃப்ராக்டல் அனாலிட்டிக்ஸ் ஐபிஓ இப்போ வந்து ரொம்ப ஃபேமஸா போயிட்டு இருக்குல்ல ஏஐ கம்பெனின்னு சொல்லிட்டு, அதுல வந்து நான் இன்வெஸ்ட் பண்ண போறது கிடையாது. ஏன் நான் இன்வெஸ்ட் பண்ணல அப்படின்றதுக்கான ரீசன்ஸ பத்தியும் அண்ட் என்எஸ்சி ஐபிஓ பத்தி சில அப்டேட்ஸ் வந்திருக்கு. சில ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் நியூஸஸ் எல்லாம் இருக்கு. கல்யாண் ஜுவல்லர்ஸ், எஸ்பிஐ எல்லாம் இருக்கு. இத பத்தியும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோல பேசப் போறோம். அண்ட் செபி வந்து பார்த்தீங்கன்னா, F1O ட்ரேடர்ஸ பத்தி ஒரு ரிப்போர்ட் குடுத்திருக்காங்க. அண்ட் அத பத்தியும் இந்த வீடியோல நம்ம பேசப் போறோம். அண்ட் இந்த எல்லா டாபிக்கான டைம் ஸ்டாம்ப் வந்து பார்த்தீங்கன்னா, கீழ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. உங்களுக்கு இந்த டாபிக்ல எது இன்ட்ரெஸ்டடா இருக்கோ, நீங்க அத வந்து செலக்ட் பண்ணி பார்த்துக்கலாம். உங்களோட டைமும் வந்து மிச்சமாகும். முதல்ல கோல்டு பிரைஸஸ் பார்ப்போம். கோல்டு பிரைஸஸ் வந்து வெள்ளிக்கிழமை இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல 4600 கிட்ட வந்து ட்ரேட் ஆயிருந்தது இன்ட்ராடே லோ. அங்கிருந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இன்ட்ராடே ஹை வந்து இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல $5050 வரைக்கும் போயிருக்கு. இந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, முக்கியமான காரணமா பார்க்குறது யுஎஸ்ஏவும் ஈரானும் வந்து பார்த்தீங்கன்னா, வெள்ளிக்கிழமை வந்து ஓமன்ல வந்து பேசினாங்க. ஏதாவது பிரச்சனை வந்து முடிச்சுக்கலாம், சமாதானமா போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா வந்து பேச்சுவார்த்தையில சுமூகமான சூழ்நிலை எட்டப்படல. சரிங்களா? அதனோட விளைவா வந்து பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா வந்து என்ன சொல்லிட்டாங்க, ஈரான்ல அமெரிக்கர்கள் யாராவது இருந்தீங்கன்னா, உடனே அந்த நாட்ட விட்டு வெளியேறுங்க. நாங்க வந்து காப்பாத்துவோம்னு எதிர்பார்க்காதீங்கன்னு சொல்லிட்டாரு. இது வந்து யூசுவலா எப்ப சொல்லுவாங்கன்னா, ஒரு நாட்டு மேல இன்னொரு நாடு போர் தொடுக்கும்போது சொல்லுவாங்க. ஏன்னா, இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியா வந்து பாகிஸ்தான் மேல அட்டாக் பண்ண போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப பாகிஸ்தான்ல நம்ம இந்தியர்கள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு வந்து பிரச்சனை வரும். அதனால வந்து அந்த நாட்டை விட்டு வெளியே வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து எச்சரிக்கை குடுப்பாங்க, நம்ம நாட்டு சைடுல இருந்து. ஸோ இந்த மாரி போர் பதட்டம் இருக்கும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி எச்சரிக்கை குடுப்பாங்க. ஸோ அமெரிக்கா வந்து பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே வந்து பெரிய பெரிய போர் கப்பல்கள, விமான தாங்கி கப்பல்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஈரான் பக்கத்துல நிறுத்தி வச்சிருக்காங்க. ஸோ அட்டாக் பண்ணிடுவாங்களோன்ற பயத்துல வந்து பார்த்தீங்கன்னா, கோல்டு பிரைஸஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது 1. 2வது ரீசன் என்னன்னா, இந்த பெரிய பெரிய மெட்டல் எக்ஸ்சேஞ்சஸ் எல்லாம் இருக்குல்ல, சிகாகோ மெர்கன்டைல் எக்ஸ்சேஞ்ச், லண்டன் எக்ஸ்சேஞ்ச் இவங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, கோல்டு அண்ட் சில்வர்ல ட்ரேட் பண்றவங்களுக்கு மார்ஜின் பணத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. யூசுவலா வந்து பார்த்தீங்கன்னா, டெரிவேட்டிவ்ஸ்ல ட்ரேட் பண்றவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம வந்து ஒரு ட்ரேட் எடுக்கணும்னா நம்மளுக்கு மார்ஜின் குடுக்கணும். எக்ஸெப்ட் நீங்க ஆப்ஷனை பை பண்றீங்கன்னா மட்டும் தான் நீங்க மார்ஜின் கட்ட தேவையில்ல. மத்த எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க மார்ஜின் கட்டணும். ஸோ இந்த மார்ஜினை இன்க்ரீஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, எக்ஸிஸ்டிங் பொசிஷனை க்ளோஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவாங்க. சடனா இந்த மாதிரி பொசிஷன்ஸை க்ளோஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு பேனிக் செல்லிங் வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா, கோல்டு பிரைஸஸ் வந்து வீக்கா இருந்திருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அது நார்மலைஸ் ஆயிருக்கணும். இது 1. அடுத்து ஜப்பான்ல வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட பிரைம் மினிஸ்டர் எலக்ஷனோட ரிசல்ட் வந்து வந்திருக்கு. இத வந்து டேகேஷி அப்படின்றவங்க வந்து ஜெயிச்சிருக்காங்க. இவங்க ஜெயிச்சதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ட்ரம்ப் எல்லாருமே வந்து வாழ்த்து சொல்லியிருக்காங்க. நீ ரொம்ப பவர்ஃபுல், ரொம்ப பாப்புலர் அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. அண்ட் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இன்ட்ரெஸ்ட் ரேட்ட வந்து இன்க்ரீஸ் பண்ணிடுவாங்களோன்னு சொல்லிட்டு ஒரு ஃபியர் இருக்கு மார்க்கெட்ல. ஏன்னா, இவங்க இன்ட்ரெஸ்ட் ரேட்ட வந்து இத்தன நாள் ஜப்பான் வந்து பல வருஷங்களா வந்து பார்த்தீங்கன்னா, 0% வச்சிருந்தாங்க. 0% இன்ட்ரெஸ்ட் வைக்கும்போது, ஜப்பான்லேருந்து கடன் வாங்கி வேற நாடுகள்ல முதலீடு பண்ணி, அதன் மூலியமா லாபம் சம்பாதிச்சு, ஜப்பானுக்கு கடன வந்து எப்ப வேணாலும் குடுத்துக்கலாம். வட்டியே கிடையாதுப்பா, கடன் வாங்கிக்கோ அப்படின்னு சொன்னா நல்லா தானே இருக்கும். ஸோ இப்படி வந்து இத்தன நாள் வந்து ஜப்பானோட மானிட்டரி பாலிசி இருந்தது. இப்ப இன்ட்ரெஸ்ட் ரேட்ட ஏத்துனாங்கன்னா, இப்ப கடன் வாங்கி இருக்கிறவங்க எல்லாரோட பணமும் வந்து பார்த்தீங்கன்னா, மறுபடியும் ஜப்பான்குள்ளார வரும். இதனால ஜப்பான் யென் வந்து ஸ்ட்ரெங்தன் ஆகும். இது ஜப்பானுக்கு நல்லது தான். ஆனா, ஜப்பான்லேருந்து வெளிய போன பணம் வந்து பார்த்தீங்கன்னா, மறுபடியும் உள்ள வரும்போது மத்த அசெட் கிளாஸஸ் எல்லாம் விப்பாங்கல்ல. இதனால வந்து பார்த்தீங்கன்னா, என்டையர் குளோபல் மார்க்கெட்டே வந்து விழ்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அண்ட் யுஎஸ் டாலர்ஸும் வந்து விழ்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. எப்பல்லாம் யுஎஸ் டாலர் விழுதோ, அப்பல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, கோல்டு பிரைஸஸ் இன்க்ரீஸ் ஆகும். எப்பல்லாம் ஸ்டாக் மார்க்கெட்ல ஒரு அன்சர்டனிட்டி வருதோ, அப்பல்லாம் கோல்டு பிரைஸஸ் இன்க்ரீஸ் ஆகும். இதன் காரணமாவும் பார்த்தீங்கன்னா, கோல்டு பிரைஸஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் அத தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, சைனாவும் ட்ரம்ப்பும் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாள்ல பேச போறாங்க தாய்வான்ல. அண்ட் இப்போ வந்து ஒரு அப்டேட் என்னன்னா, சைனா வந்து யுஎஸோட ட்ரெஷரிஸ் எல்லாம் வந்து பயங்கரமா வித்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பேங்க்ஸுக்கு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, யுஎஸ் டாலர் மேல வந்து டைரக்ட் இம்பாக்ட்ட உண்டாக்கும். இதனால டாலர் இண்டெக்ஸ் வீக் ஆகும். டாலர் இண்டெக்ஸ் வீக் ஆச்சுன்னா கோல்டு பிரைஸஸ் ஏறும். இந்த எல்லா காரணத்தினாலயும் கோல்ட் அண்ட் சில்வர் பிரைஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் 48 ஹவர்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கரமா இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கு. அண்ட் இந்த மாதிரி வேரியஸ் ரீசன்ஸ் வரும். சரிங்களா? ஆனா நீங்க லாங் டர்ம்ல பார்த்தீங்கன்னா, கோல்டு பிரைஸஸ் வந்து அப் ட்ரெண்ட்ல தான் போயிட்டே இருக்கும். அதுல எந்த விதமான உங்களுக்கு டவுட்டும் வேணாம். எப்பப்பலாம் வந்து பார்த்தீங்கன்னா, விலை விழுதோ அப்பல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஆவரேஜ் பண்ணிக்கிட்டே போங்க. அண்ட் சில்வர பத்தி சொல்லவே வேணாம். சில்வர் பிரைஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் 50% இன்க்ரீஸ் ஆனா தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஆல் டைம் ஹை வந்து தொடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அண்ட் சில்வர் வந்து இண்டஸ்ட்ரியல் மெட்டல். அத பத்தி நம்ம ஏற்கனவே நெறைய முறை பேசிட்டோம். ஸோ சில்வர்ல கொஞ்சம் கவனமா ட்ரேட் பண்ணுங்க.
அடுத்து இன்னைக்கு நம்மளோட பிராடர் மார்க்கெட் பார்த்தோம்னா, ஓவரால் பிராடர் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரா இருந்தது. நான் வீடியோட ஸ்டார்ட்டிங்ல சொன்ன மாரி. உங்களோட போர்ட்ஃபோலியோ கூட இன்னைக்கு வந்து பாசிட்டிவா தான் இருந்திருக்கும். பிளஸ் கோல்டு, சில்வர்ல இன்வெஸ்ட் பண்ணவங்களோட போர்ட்ஃபோலியோ இன்னைக்கு பாசிட்டிவா தான் இருந்திருக்கும். ஸோ அதில வந்து எந்த டவுட்டும் வேணாம். அண்ட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் டெப்த் பார்த்தோம்னா, மொத்தம் 3300 ஷேர்ல 2500 ஷேர் வந்து பாசிட்டிவா இருக்கு. 727 ஷேர் வந்து நெகட்டிவா இருக்கு. 93 ஷேர் வந்து ஃபிளாட்டா முடிஞ்சிருக்கு. இதில 110 ஷேர் வந்து அப்பர் சர்க்யூட்ல டச் ஆயிருக்கு. இந்த அப்பர் சர்க்யூட் டச் ஆன ஷேர்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் வந்து இந்த அமெரிக்காக்கு ஏற்றுமதி பண்ணக்கூடிய கம்பெனிஸா தான் இருக்கும். உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட போர்ட்ஃபோலியோல இருக்கிற அவந்தி ஃபீட்ஸ், எஸ்பி அப்பரல்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கரமா இன்க்ரீஸ் ஆயிருந்தது. காரணம் என்ன? இன்ட்ரீம் அக்ரீமெண்ட் சைன் பண்ணிட்டாங்க. இத்தன நாளா அந்த அன்சர்டனிட்டி இருந்துச்சுல்ல, அந்த அன்சர்டனிட்டி இதுக்கு மேல இல்ல அப்படின்றதுனால இந்த ஷேர்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏறியிருக்கு. இப்ப நீங்க இந்த ஷேர்ஸ வாங்கலாமான்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரும். நான் இந்த நேரத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஷேர்ஸ்ல புதுசா என்டர் ஆக மாட்டேன். காரணம் என்னன்னா, நான் பேசிக்கலா வந்து பார்த்தீங்கன்னா, வேல்யூ இன்வெஸ்டிங் தான் பண்ணுவேன். ஒரு நல்ல கம்பெனி ஒரு கரெக்ட்டான பிரைஸ்ல வாங்கணும்னு தான் நினைப்பேன். ஆனா, குரோத் இன்வெஸ்டரா நீங்க இருந்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா, தாராளமா நீங்க இறங்கலாம். ஏன்னா குரோத் இன்வெஸ்டர்ன்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா, மொமெண்டத்த ட்ராக் பண்ணுவாங்க. ஆனா வேல்யூ இன்வெஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா, வேல்யூ இருக்கும்போது தான் வாங்குவாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஐடி செக்டார், ஐடிசி இந்த மாரி கம்பெனிஸ்ல வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணுவேன். காரணம் என்னன்னா, அதுல வேல்யூ இருக்கு. மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, ஓவர் ரியாக்ட் ஆகி ஐடி கம்பெனிஸ் அடிச்சிருக்கு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, ஐடி கம்பெனி, ஐடிசி இது எல்லாத்துலயும் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இன்வெஸ்ட் பண்ணலாம். நல்ல டிவிடெண்ட் ஈல்டு இருக்கக்கூடிய கம்பெனிஸ். ஐடி செக்டாரா இருக்கட்டும், ஐடிசியா இருக்கட்டும். ஏன் அப்படி நான் இன்வெஸ்ட் பண்ண பவர் ட்ரேடிங் கார்ப்பரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ரூ. 183 வந்துருச்சு. என்னோட ஆவரேஜ் பிரைஸ் பார்த்தோம்னா ரூ. 162 ரூ. 65 அந்த ரேஞ்சில இருக்கும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, எந்த டைப் ஆஃப் இன்வெஸ்டரோ அந்த மாரி நீங்க முடிவெடுங்க. அண்ட் ஐடி செக்டார் வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் ஃபியூ டேஸா வந்து பார்த்தீங்கன்னா விழுந்துட்டு இருந்தது. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஐடி செக்டார் ஃபிளாட்டா இருக்கு. ஆனா அமெரிக்காலலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஐடி கம்பெனிஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ராலி ஆக ஆரம்பிச்சிருச்சு வெள்ளிக்கிழமை நைட்டே. காரணம் என்னன்னா, இந்த ஆந்த்ரோபிக் ஏஐ இருக்கு இல்லையா? இது வந்து பார்த்தீங்கன்னா, ஓவர் ரியாக்ட் பண்றீங்க. நம்ம சுந்தர் பிச்சை அவர்கள் கூட என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆந்த்ரோபிக் ஏஐ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வேலை செய்ற நபர்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா தான் இருக்குமே தவிர்த்து, கம்ப்ளீட்டா வந்து ரீப்ளேஸ் பண்ணாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஏற்கனவே NVIDIA சிஇஓ வந்து கூட சொல்லியிருந்தாரு. இந்த இந்த மாரி ஏஐ டூல்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட்டா வந்து வேலைய வந்து தூக்கிரும்னு சொல்லிட்டு நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த மாரி பாசிட்டிவான கமெண்ட்ஸ் வந்ததோட சரி, அமெரிக்கால வந்து இந்த பிராடர் மார்க்கெட்டும் கொஞ்சம் பாசிட்டிவா இருந்ததுனால வந்து பார்த்தீங்கன்னா, ஐடி கம்பெனிஸ் இருந்தது. அண்ட் நம்ம மார்க்கெட்ல ஐடி கம்பெனிஸ் வந்து தூங்கிட்டு இருக்கு. என்னைக்கு எழப்போகுதுன்னு தெரியல. அடுத்து செபி வந்து பார்த்தீங்கன்னா, F&O ட்ரேடர்ஸ பத்தி ஒரு ரிப்போர்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆஸ் யூசுவல் F&Oல ட்ரேட் பண்ணக்கூடிய 91% ஆஃப் த ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸ் ஆர் ரீட்டெயில் ட்ரேடர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ் தான் சந்திச்சிருக்காங்க. அண்ட் இவங்களோட ஒட்டுமொத்த லாஸ கணக்கு போடும்போது பார்த்தீங்கன்னா, ₹1,06,000 கோடி லாஸ் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இது வந்து இயர் ஆன் இயர் பேசிஸ்ல 41% அதிகமா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, F&Oல ஒரு டீசென்ட்டான ஒரு ரிட்டர்ன்ஸ் வந்துட்டு தான் இருக்கு. ஸோ உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஒருவேளை உங்களுக்கு தொடர்ந்து எனக்கு லாஸ்ட் ஒரு 3, 4 வருஷமா வந்து பார்த்தீங்கன்னா, F&Oல ரொம்ப கம்மியான ப்ராஃபிட்டோ இல்ல அதிகமான ப்ராஃபிட்டோ அது வந்து ப்ளஸ்ல இருக்கு. உங்களுக்கு ஒரு வேளை அது நெகட்டிவ்ல இருந்துச்சுன்னா, நீங்க வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு தொடர்ந்து லாஸஸ் தான் வருதுன்னா, நீங்க F&O பண்றத அவாய்ட் பண்ணிடுங்க. சரிங்களா? எண்ட் ஆஃப் த டே நம்ம ப்ராஃபிட் பண்ணணும்னு தான் நம்ம ட்ரேட் பண்றோம். ப்ராஃபிட் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் நம்ம இன்வெஸ்ட் பண்றோம். நம்மளால ப்ராஃபிட் மேனுவலா பண்ணி எடுக்க முடியலன்னும்போது, நீங்க சிம்பிளா மியூச்சுவல் ஃபண்ட்ல போட்டு நீங்க பாட்டுக்கு உங்க வேலைய பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு எப்படி உங்களோட ட்ரேடிங் ஜர்னி போகுதுன்றது கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஆவரேஜ் லாஸ் பெர் ட்ரேடர். அதாவது ஒரு ட்ரேடர்ன்னு எடுத்துக்கிட்டா அவங்களோட ஆவரேஜ் லாஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ₹1,10,000 வரையும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இத வந்து பார்த்துக்கோங்க. அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் பார்ட்டிசிபென்ட்ஸ்க்கு மத்தியில வந்து ரொம்ப ஃபேமஸா இருக்கக்கூடிய ஃப்ராக்டல் அனலிட்டிக்ஸ் ஐபிஓ வந்திருக்கு. இந்த அளவுக்கு இது ஃபேமஸா இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, இவங்க வந்து ஏஐ பிசினஸ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ரூமர் கிளப்பிட்டு இருக்காங்க. இவங்க வந்து பேசிக்கலா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அனலிட்டிக்கல் டேட்டா இருக்குல்ல, இத அனலைசிஸ் பண்ணி ரிப்போர்ட்ட சப்மிட் பண்ணக்கூடிய ஒரு பிசினஸ பண்றாங்க. பேசிக்கலா சொல்லணும்னா ஒரு கன்சல்டிங் பிசினஸ் பண்றாங்க. இந்த கன்சல்டிங் பிசினஸ்க்கு ஏஐ வந்து யூஸ் பண்றாங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து யூஸ் பண்றாங்க. அவ்வளோதான் மேட்டர். சரிங்களா? இவங்க கம்ப்ளீட்டா பியூர் அண்ட் பியூர் வந்து ஏஐ கம்பெனி கிடையாது. இன்னும் வந்து இவங்க ஏஐனால ஃபங்க்ஷன் ஆகக்கூடிய எந்த ஒரு ப்ராடக்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு பெருசா வந்து டெவலப் பண்ணல. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க ஏஐ கம்பெனி கிடையாது. ஏஐ யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனி. அண்ட் இந்த ஐபிஓல வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணுவேன்னு கேட்டீங்கன்னா, நான் இன்வெஸ்ட் பண்ண போறது கிடையாது. காரணம் என்னன்னா, இவங்களோட வேல்யூவேஷன். இவங்களோட போஸ்ட் ஐபிஓ வேல்யூவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, 110 பிஇல இருக்கு. பிரைஸ் டு எர்னிங்ஸ்ல இருக்கு. இந்த அளவுக்கு வேல்யூவேஷன் வந்து குடுக்கறது வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, வேணாம் அப்படின்னு தான் இருந்தேன். ஒருவேளை இத லிஸ்டிங் கெயினுக்கு வாங்கி வித்துடலாமா அப்படின்னு பார்த்தா, கிரே மார்க்கெட் பிரீமியம் வந்து வெறும் 1.5% தான் இருக்கு. இவங்களோட ஷேர் பிரைஸ் வந்து ₹900 இருக்கு. ₹900 இருக்கு. 1.5%னா எவ்வளோ? ஒரு ₹12, ₹13 கிரே மார்க்கெட் பிரீமியம்ல இருக்கு. அவ்வளோதான். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் கொஞ்சம் நெகட்டிவா மாச்சுனா கூட இந்த கிரே மார்க்கெட் பிரீமியம் வேனிஷ் ஆயிட்டு டிஸ்கவுண்ட்ல லிஸ்ட் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு.
ஸோ அப்ளை பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருங்க. அண்ட் மேபி நான் ராங்காக கூட ஆகலாம். அடுத்த 1-2 வருஷத்துல உங்களோட ப்ராஃபிட் டபுள் ஆயிடலாம், இல்லை 4 டைம்ஸ் ஆகிடலாம். 4 டைம்ஸ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக PE ரேஷியோ குறைஞ்சிடும். ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் நான் இந்த கம்பெனியில் வந்து இன்வெஸ்ட் பண்ணல. அண்ட் உங்களோட மார்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சர்வீஸ் பேஸ்டு கம்பெனிஸ்க்கு வந்து மார்ஜின் அதிகமாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐடி கம்பெனிக்கெல்லாம் மார்ஜின் அதிகமாக இருக்கும், 20% 30% மேலே இருக்கும். ஆனால் இவங்களோட மார்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 12% இருக்குது. எபிட்டா மார்ஜின். நெட் ப்ராஃபிட் மார்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா 4.5% இருக்குது. ஸோ இந்த அளவுக்கு இவங்களோட மார்ஜினும் வந்து பார்த்தீங்கன்னா வீக்காக தான் இருக்குது. ஸோ இந்த கம்பெனியில் வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணல. இதுதான் என்னோட டிசிஷன். அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா NSE IPO பற்றி சில டீட்டெயில்ஸ் வந்து வந்திருக்கு. NSE IPO நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சதான், இந்த வருஷத்துக்குள்ளார வந்துடும், ஜூனுக்குள்ளார வந்துடும் சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த IPOக்கு வந்து பார்த்தீங்கன்னா IPO கமிட்டி வந்து நாங்கள் அப்பாயிண்ட் பண்ணிட்டோம்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இவங்க IPO வரப்போகிறது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபேஸ் வேல்யூ வந்து ஒரு ஷேருக்கு ₹1 இருக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த IPOவில் அவங்க விற்க போகிற ஷேர் எல்லாமே வந்து OFS தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் இஷ்யூவாக இருக்க போகிறதுல ஏற்கனவே ஷேர் வச்சிருக்கவங்க விற்று காசு எடுக்க போகிறாங்க. இந்த IPOட வேல்யூவேஷன் எப்படி வருது, BSEயோட வேல்யூவேஷனோட மேட்ச் பண்ணி வருதா, இல்லை அதை விட டிஸ்கவுண்ட்டில் வருதா, அன்னைக்கு கிரே மார்க்கெட் டீம் எப்படி இருக்குன்றதை பொறுத்து இதை அப்ளை பண்ணலாமா வேணாமன்றதை நம்ம பார்த்துக்கலாம். ஆனால் லாங் ரனில் வந்து பார்த்தோம்னா இப்போ 2 பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பிளேயர்ஸ், NSE BSE. மூணாவது அந்த MSE வந்து பார்த்தீங்கன்னா இருக்கா இல்லையானே தெரியல. ஜீரோதால MSE எக்ஸ்சேஞ்ச் வந்து இல்லை. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா போக போக தான் தெரியும். ஆனால் இவங்க 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டியோபோலி கம்பெனின்றதுனால நம்ம BSEயை விட வந்து NSE ரொம்ப சீப்பாக டிஸ்கவுண்ட்டில் கிடைச்சதுன்னா வாங்குறதுல தப்பு கிடையாது. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் நியூஸ்ன்னு பார்த்தோம்னா இன்னைக்கு அவந்தி ஃபீட்ஸ், SP அப்பரல்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட போர்ட்ஃபோலியோவில் இருக்கக்கூடிய கம்பெனிஸ். இவங்க 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து ஏறி இருக்காங்க. காரணம் என்னன்னா இந்த இன்ட்ரீம் அக்ரிமெண்ட் USA நமக்கும் ட்ரேட் டீல் ஆச்சுல, இதுக்கு இன்ட்ரீம் அக்ரிமெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. சனிக்கிழமை காலையில் 6 மணிக்கு ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ இந்த அக்ரிமெண்ட் ரிலீஸ் ஆனதோட விளைவாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 ஷேர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் ட்ரேட் இருக்குது. இது இல்லாமல் சில எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய கம்பெனிஸும் ஏறி இருக்குது. பேசிக்கலாக நான் இந்த 2 கம்பெனி ஃபாலோ பண்ணுறதுனால இது ஏறி இருக்குது. இப்போ வந்து கேட்கலாம், இந்த மாதிரி ஏறிட்டு இருக்கிற கம்பெனியில், அதாவது இந்த ட்ரேட் டீல் சம்மந்தப்பட்டு ஏறிட்டு இருக்கிற கம்பெனியில் வாங்கலாமான்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மொமெண்டத்தில் இருக்கும்போது போய் கேப்சர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மொமெண்டம் ட்ரேடர்ஸ். நீங்கள் வேல்யூ இன்வெஸ்டராக மொமெண்டம் ட்ரேடரான்றதை நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும். நான் வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூ இன்வெஸ்டர். இந்த பிரச்சனை இருக்கும்போது, அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் பிரச்சனை இருக்கும்போது இந்த அவந்தி ஃபீட்ஸ், SP அப்பரல்ஸும் நான் வாங்கினேன். இப்போ ஒரு நல்ல ப்ராஃபிட் இருக்கேன். அவந்தி ஃபீட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ₹800 ரேஞ்சில் நான் வாங்கினேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ₹1060 அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எந்த மாதிரி ட்ரேடர்ன்றதை நீங்கள் தான் முடிவு பண்ணணும். அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிசிஷன் எடுங்க. அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி SBIயோட ஷேர் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஏறி இருந்தது. காரணம் என்னென்னா வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட Q3 ரிசல்ட்ஸ் தான். இவங்களோட Q3 ரிசல்ட்ஸில் இதுவரையும் அவங்க போஸ்ட் பண்ண குவார்ட்டர்லி ப்ராஃபிட்டேவிலே வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ஹையஸ்ட் ப்ராஃபிட்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ஒத்த ஆளாக SBI வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டியை கிட்டத்தட்ட 74 பாயிண்ட் வந்து பாசிட்டிவாக மூவ் பண்ணியிருக்கு. அண்ட் பேங்க் நிஃப்டியை கிட்டத்தட்ட 470 பாயிண்ட் பாசிட்டிவ் மூவ் பண்ணியிருக்கு. அண்ட் இன்றைக்கி SBIயோட ஷேர் ப்ரைஸே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7.5% அளவு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அண்ட் அகைன் இந்த ப்ரைஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போய் என்ட்ரி ஆகலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வேணாம் தான் நான் சொல்லுவேன். காரணம் என்னென்னா பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஏறினதுக்கப்புறம் இன்னும் எவ்வளோ ஏறத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னு நம்மளுக்கு தெரியல. இங்கேருந்து ப்ராஃபிட் புக் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ கொஞ்சம் கவனமாக இருங்க. அடுத்து வந்து இன்னைக்கு கல்யாண் ஜுவல்லர்ஸோட ஷேர் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15% இன்க்ரீஸ் ஆயிருந்தது. காரணம் என்னென்னா இவங்களோட Q3 நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்ததை விட அதிகமாகவே வந்திருக்கு. இவங்களோட எபிட்டா வந்து பார்த்தீங்கன்னா எர்னிங்ஸ் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட், டேக்ஸ், டிப்ரிசியேஷன், அமார்டைசேஷன் இது வந்து பார்த்தீங்கன்னா 75% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் இவங்களோட மார்ஜினும் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க, 7.3%. இது வந்து பார்த்தீங்கன்னா கல்யாண் ஜுவல்லர்ஸோட ஷேர் ப்ரைஸ் வந்து பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அடுத்து வோடாஃபோன் ஐடியாவோட ஷேர் ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதுக்கு காரணம் என்னென்னா அவங்களோட ப்ரொமோட்டர் குமாரமங்கலம் பிர்லா வந்து பார்த்தீங்கன்னா ஷேர்ஸை வந்து வாங்கியிருக்காரு. எப்போல்லாம் ப்ரொமோட்டர்ஸ் வந்து ஷேர்ஸை வாங்குறாங்களோ, அவங்களோட கம்பெனியோட ஷேர்ஸ் வாங்குறாங்களோ, அது வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவான ஒரு விஷயமா பார்க்க வருது. அது மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக வந்து ஒரு விஷயம் கூட சொல்லியிருந்தார். வோடாஃபோன் ஐடியா வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஃபஸ்ட்டு வந்து முடிஞ்சிருச்சு, இதுக்கு மேலே வந்து நல்லா தான் இருக்கும் அதோட ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷேர் வாங்குறது வந்து இன்னும் வந்து இன்வெஸ்டர்ஸோட கான்ஃபிடன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி இந்த ஷேர் ப்ரைஸ் வந்து ரேலியாக இருக்குது. அண்ட் ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்னோட போர்ட்ஃபோலியோ வந்து பாசிட்டிவாக இருந்தது. உங்களோட போர்ட்ஃபோலியோ எப்படி இருந்ததுன்னு கீழே வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் நம்ம பேசிகிட்டு இருக்கிற இந்த நேரம் வந்து பார்த்தீங்கன்னா FIDA டேட்டா வந்து இன்னும் ரிலீஸ் பண்ணல. ஒன்ஸ் அது ரிலீஸ் ஆனோன்னு பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட்டில் சொல்கிறேன். அண்ட் இந்த வீடியோவில் ஒரு தகவல் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லி நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.